ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப் மிரட்டல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த டாரிஃப் மிரட்டல்கள்லாம் எதிரி நாடுகள், வழிக்கு வராத நாடுகள், இது போல நாடுகள் மேலலாம் போட்டாங்கன்னா ஒரு நியாயம் உண்டு. நண்பர்கள் மேலேயே போட்டாங்க அப்படின்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதே கன்சர்ன் தான் அவங்களும். அந்த அண்டை நாடுகளா இருக்கட்டும், நட்பு நாடுகளா இருக்கட்டும், எதிரி நாடுகளா இருக்கட்டும், சர்வ சாதாரணமா எந்த ஒரு குறைச்சலும் இல்லாம அத்தன பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் தான். ஆகஸ்ட் 1லேருந்து உறுதியா உண்டு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் இந்த தடவ சொல்லிக்கிறார். முன்னாடி இப்படி அத அத எப்படி சொல்றது? ஒரு கால வச்சு வச்சு எடுத்து எடுத்து காமிச்சுட்டு இருந்தாரு. டாரிஃப் போட்டுருவேன், போட்டுருவேன் அப்படிங்கிற போட்டுட்டு எடுக்கிறது, போட்டுட்டு எடுக்கிறதுன்னு வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. என்ன மாரி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு, அனலைஸ் பண்ணி, அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைகள் செய்றாங்க. அமெரிக்கால யாராவது ஷேர் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நட்டம் ஆயிருக்கும் தான். இத்தன வரைக்கும் சேவிங்ஸ்லாம் பண்ணி நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருப்பீங்க. இருந்துச்சுன்னா அப்படின்னாலும், ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையாவது எடுத்துருங்கப்பா. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் எல்லா நாடுகள் மேலயும் போடுறாரு. போட்டாங்கன்னா கண்டிப்பா திவாலானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும். ஒரு சின்ன ஒரு இதுதான். சும்மா சொல்றேன். இத சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கங்க. ஏன்னா ஆகஸ்ட் 1லேருந்து EU மேலயும் போடுறாங்க, மெக்சிகோ மேலயும் போடுறாங்க. 30% அந்த ஒரு சேஞ்ச்லாம் 30 உனக்கும் 30 உனக்கும் 30 போ அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ஒரு லிஸ்ட்டே விட்டுருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அந்த லிஸ்ட் சைடுல லோட் ஆயிருக்கும். டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்னென்ன பெர்சன்டேஜ் ஆகஸ்ட் 1லேருந்து எஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு 300%, 500%ங்கிறாங்க. ரஷ்யாக்கு 500% மண்டே திங்கட்கிழமை வரும் அப்படிங்கிறாங்க. பாப்போம் என்னன்னா ஒரு நாள் தானே. 500% ரஷ்யாக்கு. அப்புறம் இந்தியா, சீனா இவங்களுக்கெல்லாம் 500% அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்மளுக்கு அதே வேலை தான். மத்தபடி இதுல ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்ப இந்த சமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ சமிட் வேற வந்து பண்ணா திருப்பி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு. லாவ்ரோ அவர்கள் போயிருக்காரு. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காங்க. ஸோ இது போல ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல சைனால வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டுக்கிறாங்க. லாவ்ரோ அவர்கள் அதுக்கு முன்னாடி நார்த் கொரியாவுக்கு போய் விசிட் பண்ணாரு. ஏசியன் சமிட் வந்தாரு. அங்க நடந்தது பார்த்தோம். கிம் ஜாங் உன் அவர்கள் பார்த்து பேசிக்கிறாரு. இரு நாடுகளும் தொடர்ந்து இணைஞ்சு செய்வோம். இந்த நாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலயும் கொண்டு வராங்க. நார்த் கொரியாவ த்ரெட்டன் பண்றாங்க. அடிக்கடி இங்க இருக்கிறவங்கலாம் கூட்டி ட்ரில் பண்றாங்க. இப்படிலாம் செய்யற வேலை வச்சுக்காதீங்கப்பா. நாங்க அக்ரீமெண்ட்ல இருக்கோம். நாங்க உதவிகள் செய்வோம் அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் நார்த் கொரியால வந்து இணைஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிற உறுதித்தன்மையை குடுத்துட்டு, அங்கிருந்து கிளம்பி இப்ப சீனாக்கு வேற போயிருக்கிறாரு. இப்ப எஸ்சிஓ சமிட் நடக்க போகுது. இதோட ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஒரு துணுக்கு செய்திகள். இப்ப அடுத்தது, இது போல டாரிஃப் எல்லாம் போட்டாங்க. பல நாடுகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது டாரிஃப் போறதே காரணம் என்னன்னா, ஆ ரஷ்யா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய சாங்ஷன தூக்கி விடுறதுக்கு தாங்க. இது சும்மா மிரட்டல் தான். இது வந்து பெருசா பிம்பமா எல்லாம் பேசுவாங்க, நடக்கும், எல்லாம் அலறிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ரஷ்யா மேல சாங்ஷன் போடாம டாரிஃப் போட்டாருன்னா என்ன நடக்கும்? அப்ப வர்த்தகம் பண்ணிக்கலாம். முதல்ல ரஷ்யா கிட்ட அமெரிக்கா வர்த்தக தொடர்பு ஏற்படுத்திக்கலாம். நீ வா பண்ணிக்க. டாரிஃப் மட்டும் குடு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இத்தனை நாளா ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரஷ்யா பொருட்கள் அமெரிக்காக்கு போகும். அமெரிக்கா பொருட்கள் ரஷ்யாக்கு போகும். ஸோ அத ஸ்மூத் பண்ணிருவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாரிஃப் 500% இருக்கும்போது திவால் ஆயிட்டு இருக்கு. எக்கனாமிக்கலி எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நாடே வந்து பண்ண கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒ ஒரு இதுல வந்து சரி ஓகே டாரிஃப்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கும்போது திரும்பி ஒரு பேக் ஸ்டெப் எடுத்தாரு அப்படின்னா, அப்புறம் ரஷ்யா கூட இந்த டாரிஃப் போட்டதெல்லாம் கம்மி, சீனாவோட டாரிஃப் போட்டதெல்லாம் கம்மி, இந்தியாவோட டாரிஃப் போட்டதெல்லாம் கம்மி, எல்லா நாடுகளுக்கும் டாரிஃப் இல்ல போங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க அப்படின்னா, நார்மலைஸ் ஆயிருச்சுல்ல. அதாவது வர்த்தகமே இல்லாம இருக்கக்கூடிய பகுதிகள்ல வர்த்தகம் பண்றதுக்காக இது ஒரு சித்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில அனலிஸ்ட் தரப்பு இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல சிம்சன் ப்ரெடிக்ஷன் வேற உண்மையாயிருமா அப்படிங்கிற போல அச்சங்கள், பதட்டங்கள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மறந்தமடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் அதிபர் ஆவாங்க. இவர் எக்கனாமிக்கலி சீர்கேடுகளை ஏற்படுத்திட்டாரு. அமெரிக்காவ சீரழிச்சிட்டாரு. அது மாடிஃபை பண்ணுச்சு. திருத்தி சீர்திருத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற சிம்சன் ப்ரெடிக்ஷன் வரும். ஸோ அது போல நடந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் பலருக்கு இருக்கு. அது போல இல்லாம ஏன்னா வேற ஏதாவது கைய கைய காமிச்சிட்டாங்கன்னா வம்பா போயிருமே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அது போல எதுவும் நடக்காம ஸ்மூத்தா முடிப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது EU கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் போட்டாரு. இப்ப EU கிட்ட இருந்து என்ன வந்திருக்குன்னா ஒண்டர்லா அவர்கள், வர்சல்லா ஒண்டர் லியான் அவர்கள். ஸோ இவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா 30% டாரிஃப் எங்க மேலயா? எதுக்குங்க? எங்க பிசினஸ்ல ஹர்ட் ஆகுங்க. எங்களோட கன்சியூமர் எங்க ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்றாங்களே அவங்கலாம் மிக பெருமளவுல பாதிப்படைவாங்க. என்னங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? இரு நாடுகளும் இணைஞ்சு வேலை செய்யணும். இதுக்காக வொர்க் அக்ரீமெண்ட்லாம் போடப்பட்டிருக்கு. பேசிக்கிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கு முன்னாடியே கூடிய சீக்கிரமா பேசி இதெல்லாம் கம்மி பண்றதுக்கான வேலைகள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்களும் எங்களோட யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை செக்யூர் பண்றதுக்கு கவுண்டர் மெஷர் எடுப்போம். அதுக்கு ஏற்ப கவுண்டர் மெஷர் எடுப்போம் அப்படிங்கிற ஒண்டர்லா அவர்கள் தரப்பு வந்து மிரட்டல்கள் போயிருக்கு. ஸோ இது போல சூழல்கள் இந்த யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா இவங்க இரு நாடுகளுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு இது இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்க தெரியுது. உக்ரைன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வேலைகளை நடத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் கேட்கும்போது ஓகே, உலகம் வந்து பார்த்தா நார்மலான ஒரு டைம் லைனை நோக்கி போயிட்டு இருக்கு. வார் டைம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இல்லை அப்படின்னா எல்லாமே போரை நோக்கி போகுது, எல்லா நாட்களையும் திவால் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போருக்காக போறாங்க அப்படின்னா ரொம்ப பெரும் சிக்கலா இருக்குமே அப்படிங்கிற போல அச்சங்களும் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அடுத்தது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பயங்கரமான அட்டாக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது இந்த தடவை உக்ரைனோட மேற்கு பகுதிகள், அதுவும் உக்ரைனோட மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த லிவிவ், லுட்டஸ்க் பகுதியில பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் லிவோவ் ரீஜன், இதுல அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. 2 இண்டஸ்ட்ரியல் பில்டிங் என்டர்பிரைஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த லிவோவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏவியேஷன் ரிப்பேர் பிளான்ட் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே MiG-29 ரக விமானத்தோட ரிப்பேர் பண்ணக்கூடிய, அந்த மாடர்னைஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலேயே அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வருது. அடுத்தது லுட்டஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த MiG-29ஓட இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. மேசிவான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் சைடில் லோட் ஆயிருக்கும். ஹெவியான அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்பு வந்து தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா இந்த 11ஆம் தேதி பண்ணக்கூடிய அட்டாக்ஸ் நினைக்கிறேன், ஜூலை 11, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அட்டாக். இதுல மிக்கலைவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஸோ அங்க இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கா, லிவிவ், லுட்டஸ்க், மிக்கலைவ். ஸோ இந்த ஏரியா நார்மலாவே இப்போ ரஷ்யா அட்டாக் பண்றது மேற்கு பகுதிகளில் இந்த ஏர்கிராஃப்ட், ஏர் பேஸ், ரிப்பேர் பண்ணக்கூடிய பிளான்ட்டு, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளான்ட், இது போல மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் அட்டாக் தீவிரமா நடக்குது. 500க்கும் குறைவில்லாம ட்ரோன்கள் வந்துகிட்டே இருக்கு. இதான் ஓவர் த பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு எடுத்தீங்கன்னா 600, 700 கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கான டேமேஜஸ் நடக்குது அப்படின்னா, ஒருவேளை மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள், அதுவும் குறிப்பா F-16s இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சா, ஸோ அது ரிப்பேர் பண்ணக்கூடிய பிளான்ட், வச்சிருக்கக்கூடிய இடங்கள், மெயின்டைன் பண்ணக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம், உக்ரைனோட மேற்குல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுக்கு ஒரு வீடியோ சைடில் லோட் ஆயிருக்கும். ஜிரான் 2, இந்த ஜிரான் 2ஓட அதிநவீனமயமான அப்கிரேட்ஸ், ஏஐ இருக்குங்கிறாங்க, கேமரா இருக்குன்றாங்க, அடுத்த ரேஞ்சுக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது இது ஜிரான் ட்ரோன்கள். ஏன்னா இது FPV ட்ரோன்கள் மாதிரி பயன்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு களத்துல, ஒரு நாளைக்கு நார்மலா சராசரியா ஃப்ரண்ட் லைன்ல வீடியோ பதிவுகள் வர்றது மட்டுமே ஒரு 100க்கு கம்மியா வராது. நம்ம அந்த லிங்க் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணிருக்கோம், 100க்கு கம்மியா வராது. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000, 4000 FPV ட்ரோன்கள் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அதெல்லாம் ஜாஸ்தி போகும், 10,000 வரைக்கும் போகுதுன்னா சில டைம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு FPV ட்ரோன்கள் இருக்குல்ல, இப்ப அதுக்கு இணையா ஜிரான் ட்ரோன்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பதிவு பார்த்தாலே தெரியும், இந்த ஜிரான் ட்ரோன்கள் கேமரா இருக்கு, அது பார்த்து துல்லியமே இங்க அடிக்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க அடிக்குது. ஸோ ஒரு ஆப்ரேட்டர்னால பார்க்க முடியுது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு. இதனாலதான் துல்லியத்தன்மை அதிகரிச்சிருக்கு ஜிரான் ட்ரோன்கள்ல. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ல இருக்கல, சுடுதுன்னா எந்த பயிலிருந்து சுடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பின்னாடி இருக்கக்கூடிய ஜிரான் ட்ரோன்கள் அதை போய் அடிக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல உளவு வேலைகளை பார்த்து எக்ஸாக்டா துல்லியமா அடிக்கிறதுனால சேதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. FPV ட்ரோன்கள் மேலே பயன்படுத்துறாங்க இந்த ஜிரான் ட்ரோன்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்துகிட்டு இருக்கு. இது கூட பரவாயில்ல. அடுத்தது இந்த சுக்காய் சூ ரக விமானம் 34M ரக ஃபைட்டர் பாம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்ல வந்து பார்த்தா 3 வகையா வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரக விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிகானிசன் பர்பஸுக்கு ஹெவியா உக்ரைன் முழுவதும் யூஸ் பண்றாங்க. இப்போ உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸுங்கிறது வந்து பெருமளவில் இல்லை. அதனாலதான் இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை பத்தி ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாரு உக்ரைனோட அதிபர். ஆனா இப்ப ரஷ்யா அங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னா அவங்களோட ஃபைட்டர் பாம்பர்ஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வகையான ஃபைட்டர் பாம்பர் அந்த எக்ஸ்டர்னல் மவுண்ட்ல 3 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ரேடார் வச்சுக்கலாம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சுக்கலாம், ஆப்டிக்கல் சர்வேலன்ஸ் வச்சுக்கலாம். இது போல வேரியேஷன் இருக்கு. மாடிஃபை பண்ணி பியூர் அண்ட் பியூர் உக்ரைனை சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ உக்ரைன் டீப் இன்சைடு உக்ரைன் கூட இதுக்கப்புறம் ரஷ்யாவோட விமானங்கள், போர் விமானங்கள் உளவு தகவல்களை சேமிச்சு அங்க வேணாலும் துல்லியமா எந்த பகுதியில வேணாலும் தாக்குதல் பண்ணும். ஐடிஎஃப் எப்படி காசால பண்றாங்களோ அதே போல ரஷ்யா உக்ரைன்ல பண்ணுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரஷ்யா எப்படி இந்த ஜிரான் ட்ரோன்களை அடுத்த கட்ட மாடிஃபிகேஷன் கொண்டு போறாங்களோ அதே போல உக்ரைனும் இந்த ரோபாட்ஸ்ல அடுத்த கட்ட மாடிஃபிகேஷன் கொண்டு போறாங்க. இருதரப்புலையும் செய்யக்கூடிய அந்த மாடர்னைசேஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரகத்துல இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பழைய சோவியத் யூனியன் காலகட்டத்தில் TM-62 ஆன்டி டேங்க் மிசைல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உக்ரைன்ல செய்வாங்க. ஸோ அந்த மிசைல் இந்த ஆன்டி டேங்க் மைன்ஸ் மிசைல்ல TM-62 ஆன்டி டேங்க் மைன்ஸ், அந்த உருண்டையா இருக்கு இல்லையா, அதுதான் மைன். அது கண்ணி வெடி புதைச்சி வச்சிருப்பாங்க, ஒன்னொன்னா புதைச்சி வச்சிருப்பாங்க. அதை வீலா மாத்திக்கிட்டாங்க ட்ரோனுக்கு. இப்ப இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரோபாட். ஸோ இது வந்து ஊர்ந்து போகும்போது ஒரு இடத்துல நின்னுக்குச்சு அப்படின்னா வெடிச்சதுன்னா 3 மைன் ஒரு இடத்துல வெடிக்கிற மாதிரி. ஸோ இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஏற்படும். ஸோ இது போல வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனும் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த மாதிரி ட்ரோன்கள் ரோபாட்ஸ்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை தாக்கி அழிக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமெரிக்காவோட டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து யோசிச்சு அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறது போல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டேங்குகளே ஆன்டி ட்ரோன் சிஸ்டமா ஒர்க் ஆகும். அதுக்கான வழிகளை இதுக்கப்புறம் அமெரிக்க தரப்புல எடுக்க போறாங்க. ஸோ டேங்கோட அப்கிரேடேஷன் இது அப்படிங்கிற கேள்வி வருது. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனோட ஒரிக்லான் நினைக்கிறேன், பேர் கொஞ்சம் கட்டாகல, ஜெர்மனோட ஒரிக்லான். இது வந்து பாத்தீங்கன்னா ரிவால்வர் கன்னு சொல்லுவாங்க, MK3 ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விமானமோ இல்ல இது போல வருதுன்னா இது வந்து கன்னு மாதிரி சுட்டுட்டே இருக்கும், புல்லட்ஸ் போயிட்டே ஃபயர் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பயன்படுத்தி ட்ரோன்களை டவுன் பண்றாங்க, அதுவும் இந்த ஜிரான் ட்ரோன்களை டவுன் பண்றாங்க. ஸோ இது போல ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு முடியும். இப்ப இந்த மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு வச்சுட்டோம்னா, நார்மலா டேங்க் பேஸ்ல இது மாதிரி மவுண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகும்ல அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்களா. ஏன்னா பேட்டில் ப்ரூவன் இல்லையா, ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இதுக்கப்புறம் இது போல டேங்க்கள் அதிக அளவுல வருமா, இல்லை என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ல அமெரிக்கா திங்க் பண்றாங்க அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி அப்படின்னா 2 செய்திகள் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து எங்களுக்கு உங்க ஆயுதங்கள்லாம் வாங்குறது கொஞ்சம் விருப்பமா இருக்குங்க, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, தலன்னு கொஞ்சம் வாங்கிக்கலாமா, கொடுப்பீங்களா எங்களுக்கு அப்படிங்கிறத போல தாலிபான் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஆயுதங்கள் தாலிபான்கள் கிட்டியா, பரவாயில்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அண்டை நாடுகளா வரலாம் நம்மளும் தாலிபான்களும். இப்ப இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர்னா அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக பாக்குறாங்களா என்ன எதுங்க தெரியல. தாலிபான்கள் அதிக அளவுல ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வராங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரியான ஆயுதங்கள் வாங்குறாங்க, ரஷ்யா செய்யறாங்க, கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா தாலிபானை, நாங்கள் இனிமேல் ரெகக்னைஸ் பண்றோன்ட்டு அது போல. ஸோ அதனால தாலிபான்கள் ஆயுதம் ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு வச்சிருக்காங்க, சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு செய்தி, ஆச்சரியமான செய்தி என்னன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய விமானங்களை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்லாம் பண்ணணும் இல்லையா. இப்போதைக்கு லெபனான்ல கொஞ்சம் சிக்கலா இருக்குல்ல, அந்த டூகான் ஏர்கிராஃப்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த ரக ஏர்கிராஃப்ட்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $10 மில்லியன் அளவுக்கான தொகையை அலோகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லெபனானே போர்ல இருக்கு, எப்ப பாரு இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க எதுக்கு அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவ்வளவுதான் போச்சா லெபனானோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.